ஹாய் நண்பா, HDFC லைஃப்ல இருந்து ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றதை விட ஒரு ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் டைமில் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 lakh CTCயில் HDFC லைஃப்பில் உங்களுக்கு ஜாப் கிடைக்குது. அதாவது மந்த்லி ஸ்டார்டிங்கில் ஒரு 33,000 வரைக்கும் நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம் ஆஃப்டர் த ட்ரைனிங். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். முழு தகவலை சொல்கிறேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். HDFC லைஃப் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் இந்தியாஸ் லீடிங் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூநெக்ஸ்ட் மணிபால் அகாடமி ஆஃப் BFSI இவங்க கூட சேர்ந்து ஸ்மார்ட் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக கிட்டத்தட்ட 6,000க்கும் அதிகமான கேண்டிடேட்ஸ் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி HDFC லைஃப்ல ஃபுல் டைம் எம்ப்ளாயா ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ட்ரைனிங் டைமில் நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக ஏர்ன் பண்ணிடுவீங்க. ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் HDFC லைஃப்பில் உங்களுக்கு கார்ப்பரேட் ஏஜென்சி மேனேஜர் அப்படிங்கிற ஜாப் கிடைக்குது. அப்போ உங்களுடைய CTC வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய். அதாவது மாத சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 33,000. இதை விட உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் ஆல்சோ கிடைக்குதுங்க. எண்ட் ஆஃப் த ட்ரைனிங்கில் உங்களுக்கு PG சர்டிஃபிகேட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரோக்ராம்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். வயது எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்களா, எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில் அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு தான் டிகிரி படிச்சிருப்பீங்க. அப்போ 10th 12th இல்லை டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அண்ட் அடிஷ்னலாக இங்கிலீஷ் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ப்ரோக்ராம் ஹைலைட் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம்லேயே நீங்கள் செலக்ட் ஆவீங்க. செலக்ட் ஆனதும் உங்களுக்கு 12 months வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராமில் கவர் ஆகுது. ஸோ இந்த 12 monthsல வந்து பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் உங்களுக்கு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ட்ரைனிங், அதாவது வீட்டில் இருந்தபடி நீங்கள் இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கை அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு 2 months வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. HDFC லைஃப்பில் நீங்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் இருக்கும்போது மந்த்லி உங்களுக்கு 5,000 ஸ்டைஃபன் கிடைக்குது. அப்போ 2 மாதங்கள் உங்களுக்கு 10,000 ஸ்டைஃபன் கிடைக்குது. அண்ட் தென் உங்களுக்கு 6 months வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. HDFC லைஃப்பில் நீங்கள் ஒரு 6 மாதங்கள் இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டைஃபன் மந்த்லி 20,000 ரூபாய். 6 மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் நீங்கள் ஸ்டைஃபண்டாக இன்டர்ன்ஷிப்பில் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக நீங்கள் ட்ரைனிங் டைமில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுவீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ ஜஸ்ட் இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை இன்புட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும். ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து வெர்பல் ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் ரீசனிங் இந்த 2 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இன்டர்வியூ டாபிக் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் அதர் கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டரை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குதுங்க. ஆமாங்க, 88,500, அதாவது 88,500 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு GST இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம் எதனால் ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபீஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணலாமே. ஸோ ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது கேண்டிடேட் வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால தான் சம் அமௌண்ட் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் வந்து 88,500 தான். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் மூலமாக
ட்ரைனிங்ல 12 மாதங்கள் சம்பாதிக்கிற அந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய். அப்ப நீங்க பே பண்ற அமௌண்ட்டை விட அதிகமாவே 1 இயர்ல நீங்க ஸ்டைஃபண்டா ஏர்ன் பண்ணிடுவீங்க. இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஸோ நீங்க பே பண்ற ஃபீஸ் தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்டா கொடுக்குறாங்க, பட் அதிகமாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஃபீஸை வந்து நீங்க பார்ட்டா பே பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஃபீஸ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்டா உங்களோட ஃபீஸை நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஆப்டிடியூட் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபீஸை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 இயர் ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் HDFC லைஃப்ல உங்களுக்கு கார்ப்பரேட் ஏஜென்சி மேனேஜர் ஜாப் கொடுத்துறாங்க. அப்போ உங்களுடைய லைஃப் வேற லெவல்ல பூம் ஆகுது. அண்ட் போக போக உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ் சொல்லிட்டு நிறையவே ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரைனிங் மூலமா, ஒரு ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுத்து அண்ட் தென் உங்களுக்கு ஜாப் ஆல்சோ ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட பர்சனலா ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதற்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.